கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, பொதுக்காலம் 17வது ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இதற்கு உதவி செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி, இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தியதற்காகவும் நன்றி சொல்லி, இந்த அருமையான மறையுரையை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். நற்செய்தியினுடைய பின்னணி இன்றைய 3 வாசகங்களும் சொல்லுகின்ற ஒரே கருத்து, இறைவேண்டல் எப்படி இருக்க வேண்டும். ஏராளமாக இதை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு கருத்தை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். எருசலேமை நோக்கிய பயணத்தில் ஜெபத்தின் உட்பொருளை விளக்குவதாக இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபமும், அதிலிருந்து நாம் எப்படி நன்மைகளை பெற முடியும், இது மந்திர தந்திரம் அல்ல, சொன்ன உடனே கிடைப்பதற்கு தொடர்ந்து அதிலே ஒருவேளை அது ஒரு போராட்டமாக இருந்தாலும் கூட, இந்த நண்பன் கதையை சொன்னார் அல்லவா, ஓமை, அது போன்று தொடர் கதையாக இருந்தாலும் கிடைக்கும், இறைவனுடைய அருள் ஆசீர் உண்டு என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஒரு முறை சென்னையிலிருந்து கோவை எக்ஸ்பிரஸில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது சிறிய பைபிளை படித்து கொண்டே போனேன். சற்று படித்து நிறுத்திய பிற்பாடு எனக்கு முன்பாக அமர்ந்திருந்த ஒருவர் என்னிடம், நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், சார், ஃபாதர்னு தெரியாது சார், உங்கள் ஜெபத்தில் ஒன்று இருக்கும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பழைய மொழிபெயர்ப்பு. அதில் இருக்கிற அந்த ஜெபம் எவ்வளோ அழகான ஜெபம். நான் கிறிஸ்துவ பள்ளியிலும் கல்லூரியிலும் தான் படித்தேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த ஜெபத்தை சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள். அருமையான ஜெபம், மிகவும் எளிமையான ஜெபம், எல்லோரும் புரிந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜெபம் என்று அவர் சொன்னார். ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். வார்த்தைக்காகவா? இல்லை, நான் ஒரு பிராமின், ஆகவே நாங்கள் சொல்லுவது என்ன ஜெபம், என்னுடைய தந்தை என்ன சொல்லுகிறார் என்பது எனக்கு புரியாத ஒரு மொழியிலே அவர் சொல்லுகிறார். ஏதோ சொல்கிறாரு, நிற்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம். ஆகவே புரியாத ஒரு மொழியில் அவர் என்ன சொல்லுகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த ஜெபம் ஒரு வாழ்க்கை ஜெபம் போல இருக்கிறது என்றேன். அதில் உங்களுக்கு பிடித்த வார்த்தை எது என்று கேட்டேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். எனக்கு பிடித்த ஒரே வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்பொழுது அதை நாம் சுருக்கி தந்தை என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த தந்தை என்ற வார்த்தை தான், பிதாவே என்ற அந்த வார்த்தை என்னை மிகவும் ஆழமாக பாதித்தது. ஏனென்றால் அந்த தந்தையினுடைய குணத்தை சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல் அந்த ஜெபம் இருக்கிறது. நான் அதிகம் படித்ததில்லை அதை பற்றி, ஆனால் இதுதான் உண்மை என்று நம்புகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இதுதான் உண்மை. இது ஒரு அருமையான ஜெபம். தந்தையே என்பதில் எல்லாம் அடங்கிவிட்டது. இதைத்தான் யோகா என்று சொல்லுவார்கள், மந்திரம் என்பார்கள், தந்திரம் என்பார்கள், கண்ணை மூடுங்கள் என்பார்கள், அல்லது 1000 முறை எழுதுங்கள் என்பார்கள். இதெல்லாம் டெக்னிக்ஸ். ஆனால் உள்ளார்ந்த விதத்தில் உன் அறைக்குள் சென்று யாரும் காணாத, ஆனால் கடவுள் மட்டும் காணுகின்ற அந்த தந்தையிடம் ஜெபி என்றது இதுதான். ஆகவே இந்த ஜெபத்தை பற்றி சற்று பார்ப்போம். ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஜெபத்தின் வழியாக சொல்லுகிறார். இந்த ஜெபத்தின் மையம் இறைவன், தந்தை. அதைத்தான் இங்கே நான் போட்டிருக்கிறேன், நெருக்கமும் உருக்கமும் என்று. இந்த தந்தை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை பாருங்கள். நான் வேகமாக சொல்லுகிறேன், ஏனென்றால் இதெல்லாம் பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம், அனுபவிக்கத்தான் மறுக்கிறோம். காதில் நிறைய வாங்கியிருக்கிறோம், நிறைய ஜெபக்கூடங்களுக்கு சென்றிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் உள் இறங்க வேண்டும் என்பது தான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பாடம், இன்று நமக்கும் சொல்லுகின்ற பாடம். ஆகவே இந்த இறைவன் மையப்படுத்தி ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், இறைவன் உறவானவர், உண்மையானவர், நெருக்கமானவர், நிரந்தரமானவர். ஆகவே அவரில் எந்த மாற்றமும் இல்லை. இதைத்தான் நாம் இந்த விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம்
7-8 வசனங்களிலே படிக்கிறோம். இவர் எப்படிப்பட்ட கடவுள் என்பது அந்த மக்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லித்தரப்படுகிறது. அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த உணர்வோடு தான் சென்றார்கள், இந்த உணர்விலே தான் வளர்ந்தார்கள், இந்த உணர்விலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இதுதான் அவர்களுக்கு சூத்திரமாக அமைந்தது. ஆண்டவர் கூறியது யார்கிட்ட? மோசேயிடம் சொல்லுகிறார். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்று சொல்லுகிறார். நம் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை காணுகின்ற, அறிகின்ற, கேட்கின்ற அருமையான தெய்வம். இதைத்தான் ஆண்டவர் இறுதியிலே சொல்லுகிறார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது இதைத்தான். இதை மையப்படுத்தித்தான் அவர் சொல்கிறார். இந்த தெய்வத்திற்கு தெரியும். ஆகவே இவர்கள் அதற்கு பிறகு எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். மன்னா கொடுத்து அவர்களை பாதுகாத்தார். போதுமான அளவிலே, தேவையான அளவிலே அவர்களுக்கு தினமும் தந்தார். பிறகு அவர்களோடு தண்ணீர் வேண்டுமென்றார்கள், தண்ணீர் கொடுத்தார். உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையில் நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்று ஒரு அருமையான சூத்திரத்தை சொல்லிக் கொடுத்து மிக அருகிலே வந்து நெருக்கமானவராக மாறுகிறார். வெளியிலிருந்து கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் மாற்றி இப்பொழுது உடன்படிக்கையிலே அவர்களோடு உறவு கொள்ளுகின்ற அந்த உடன்படிக்கை நிரந்தரமான உடன்படிக்கையாக அவர்களோடு வாழுகிறார். இந்த உடன்படிக்கையின்படி நீங்களும் வாழ வேண்டும், என்னோடு இன்னும் அதிகமாக உருக்கமாக நெருக்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய திருவுளத்தை அவர் தருகிறார். 10 கட்டளைகளாக நாம் சொல்லுவோம். அது அவருடைய திருவுளம். இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், இப்படி வாழ்ந்தால் சிறப்பாக இருப்பீர்கள் என்று அந்த திருவுளத்தை அவர் அவர்களுக்கு தருகிறார். பாதுகாப்பு, பராமரிப்பு, உடன்படிக்கை, நெருக்கம், உறவு என்றெல்லாம் சொன்ன அந்த இறைவன் ஒரு நாளும் மாறாதவராக இருந்தார். மக்கள் மாறினார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள்தான் தடுமாறி போனார்கள் என்று அறிவோம். இன்று நீங்களும் நானும் கூட அதில் தான் தடுமாறி போகிறோம். ஆண்டவர் நிலையாகத்தான் இருக்கிறார். அவர் மாறவே இல்லை, மாற்றமும் முடியாது. ஏனென்றால் அவர் நல்லவர், உறவுக்காகவே வாழுகின்ற ஒரு தெய்வம். ஆகவே அவரில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட இறைவனை, நெருக்கமான இறைவனை வாழ்த்த வேண்டும், அவரிடம் அவரது செயல்களை போற்ற வேண்டும். அவர் திருவுளம், இந்த அன்பு உறவு விண்ணுலகத்தில் தந்தை மகன் தூயாவி என்று வாழ்கின்ற அந்த ஒற்றுமையிலே இங்கிருப்பவர்களும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஜெபத்திலே சொல்லித் தருகிறார். இது முதல் பகுதி, நெருக்கம். ஆண்டவர் எவ்வளவு அருகிலேயே இருக்கிறார், எப்படி என்னோடு கூட உடன் இருக்கிறார், உறவாடுகிறார், உண்மையாக மாறாத தெய்வமாக இருக்கிறார் என்பதை அனுபவிக்க தன்னுடைய சீடர்களுக்கு எருசலேம் செல்லுகின்ற பாதையில் சொல்லித் தருகின்ற பாடம். அதோடு கூட 2வது பகுதியையும் நாம் பார்க்கிறோம். வார்த்தை மனு உருவான இயேசு கடவுள் தான் யார் என்பதையும், இன்னும் எவ்வளவு நெருக்கமாக அந்த இறைவன் மனு உருவாகி இருக்கிறார் என்பதையும் சொல்லி, அவர் தந்தை செய்த ஆற்றிய அதே விடுதலை செயலை தானும் ஆற்றுவதாக புதிய யுகத்திற்குள் நம்மை அழைத்து செல்வதாக சொல்லுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 18-19 வசனங்களில் நாம் இவற்றை பார்க்கிறோம். ஏனெனில் கடவுளுடைய ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும். இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் நான் படித்தேன் இல்லையா, அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. ஆகவே அவர்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்புகின்ற பொழுது ஒரு புதிய பாடத்தை ஆண்டவர் சொன்னார். பாதுகாப்பு, பராமரிப்பு, உடனிருப்பு, உண்மையான உங்களோடு இருக்கின்ற அந்த சூழலை போல இப்பொழுது ஆண்டவரும் எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டனை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆகவே அந்த நெருக்கம் இன்னும் அதிகமான நெருக்கமாக, இன்னும் அதிகமாக அவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழலை அமைத்து தருவதாக ஒரு புதிய யுகத்தை உங்கள் முன் வைக்கிறேன், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க இருக்கிறேன் என்று ஒரு புதிய யுகத்திற்குள் உங்களையும் என்னையும் நெருக்கமான அந்த திராட்சை கொடி, கிளைகள், நல்ல ஆயன், ஆடுகள் என்று பல உவமைகளை சொல்லி அந்த இறைவன் நம்மை அவர்பால் இன்னும் நெருக்கமாக இருக்க அழைக்கிறார். நாம் உருக்கமாக அவரிடம் செல்ல வேண்டும் என்ற பாடத்தையும் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே எல்லாவற்றையும் சொன்ன அந்த ஆண்டவர் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தன்னுடைய வாழ்விலே சொல்லித் தருகிறார். ஆகவே ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கும் என்று கூறி புதிய யுகத்திற்குள் அழைத்து சென்ற அவர் என்ன சொல்லுகிறார், எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அடுக்கடுக்காக சொல்லுகிறார். இந்த ஜெபத்தில் அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது அனுபவிக்க வேண்டிய ஜெபம்.
இது கண்ணை மூடிட்டு சொல்கிற ஜெபம் அல்ல. அதுவும் சொல்லலாம், ஆனால் அதை ஒவ்வொரு வார்த்தைகளையும் அனுபவிக்க வேண்டியது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது, அத்தனை வருஷத்துக்கு நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க. இன்றைக்கு போதுமான அளவில் எனக்கு என் வாய் கொள்ளக்கூடிய அளவு, என் வயிறு கொள்ளக்கூடிய அளவிற்குள்ள உணவை எனக்கு தாரும், போதும். பசி பஞ்சம் பட்டினி வந்தால் நான் உன்னை மறந்து விடுவேன். ஆகவே எனக்கு அன்றாட உணவை தாரும் என்று சொல்லுகிறார். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். எவ்வளவு சோதனை வருகிறது என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள். எங்கே போனாலும் இப்போ பாதுகாப்பற்ற ஒரு நிலை என்று நாம் நினைக்கிறோம். அரசியலை நான் பேசவில்லை, குடும்பத்தை தான் பேசுகிறேன். எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு வரதட்சணை கொடுமைகள், வாழ வைக்க முடியாது என்று துடிக்கின்ற, கங்கணம் கட்டுகின்ற மாமியார் மருமகள்கள், மகன்கள், அல்லது என்ன ஆனாலும் சரி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் வாழ்க்கை சீரழிந்தாலும் பரவாயில்லை, நீ வாழக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். சோதனை கொன்றும் குறைவில்லை, வேதனை கொன்றும் குறைவில்லை. இதற்கான வழிவகைகளையும் ஆண்டவர் இந்த ஜெபத்திலே சொல்லித் தருகிறார், எப்படி ஜெபிப்பது என்று. ஆகவே தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சோதனை தீமைகள் எல்லாம் ஒன்றுதான். பிளான் பண்ணி கால்குலேட்டிவாக செய்கின்ற எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகள் வெற்றி தராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நினைப்பதைப் போல உங்களுக்கு அமைதி கிடைக்காது என்று சொல்லுகிறார். ஆகவே எதை விட வேண்டுமோ அதை விடுங்கள், எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். தீமையிலிருந்து, சோதனையிலிருந்து எங்களை விடுவிக்க மனம் தாரும் என்று செபியுங்கள். நாங்கள் மன்னிப்பதைப் போல நீரும் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்களும் மன்னியுங்கள், அபரிமிதமாக மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அனுபவிக்க வேண்டிய ஒரு ஜெபம். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று நெருங்கி வருகின்ற அந்த இறைவன் சுருக்கமாக இந்த ஜெபத்திலே சொல்லுவது, இறைவனை சார்ந்து, இறைவனோடு, இறைவனில் நெருங்கி வாழ வழி சொல்லுகிறார். இதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகளில் இதைத்தான் நாம் படிக்கிறோம். அடித்தாலும் உதைத்தாலும் என்ன செய்தாலும் சரி, வாழ்வில் என்ன சோதனை வந்தாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. அந்த ஆண்டவரை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், தட்டியிருக்கிறோம், திறக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் தேடினோம், கண்டடைந்தோம். அடி உதை எதுவானாலும் சரி, சோதனைகளில் எங்களால் சோர்ந்து போகாமல் நிற்க முடியும் என்று வாழ்ந்தவர்கள், இந்த பாடத்தை நமக்கு சொல்லித்தந்த ஆண்டவரோடு இருந்தவர்கள். ஆகவே நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக 1-2 வாக்கியங்களை படித்து நான் முடிக்கிறேன். இறைவனில், இறைவனோடு, இறைவனை சார்ந்து வாழ்வுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். சோதனை வேதனைகளை கண்டு நாம கால்குலேட் பண்ணி பண்ணுறோம் பார்த்தீங்களா, தீமைகள், இவைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் ஆண்டவரிடம் உள்ளது. திருத்தூதர் பணிகள் 17:27-28 படிக்கிறேன். அவர் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழுகின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளே. பழைய மொழிபெயர்ப்பு குழந்தைகளே என்று இருக்கும். அருமையான தெய்வம், நம்மோடு கூட இருக்கின்ற தெய்வம், வாழ வைக்கின்ற தெய்வம். அவரை சார்ந்துதான் நாம் இருக்கிறோம், இயங்குகின்றோம், வாழுகின்றோம். புனித பேதுரு இன்னும் அழகாக சொல்லுவார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 6, 7. நான் 7 படித்து பிறகு 6க்கு வருகிறேன். 7வது வசனம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இருதிராஜ், நான் எப்படி இருக்கேன், எப்படி செயல்படுகிறேன், எதிர்பார்த்த அளவிற்கு நடைபெறுகிறேனா, செய்கிறேனா என்பதை அவர் அங்கிருந்து எதிர்பார்க்கிறார். என்னுடைய கவலைகளை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்கள் குடும்பத்தின் மீது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது, உங்களுடைய இல்லறத்தின் மீது அந்த ஆண்டவர் கவலைப்பட்டிருக்கிறார். இந்த குடும்பத்தை அழகாக இணைத்தேனே, இப்பொழுது பிரிந்து விட்டார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இந்த பையன் இப்படி போய்விட்டாரே என்று அவர் கவலை கொள்ளுகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் 6வது வசனம். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன், விவிலியத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். அவரிடம் செல்லுங்கள், உயர்த்துவார், வாழ வைப்பார். தட்டுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்.
தேடுங்கள், உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். ஆகவே அருமையான அந்த தெய்வத்திடம் ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வை, குடும்பத்தை இந்த ஜெபத்தோடு கூட அர்ப்பணித்து வாழுவோம். இந்த ஜெபத்தோடு கூட வாழ கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்ளிறக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்ப ஜெபமாலெல்லாம் சொல்லணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். டைம் இல்லை, அது இல்லாமீங்க. அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்தாவது இந்த ஜெபத்தை உட்கார்ந்து அமர்ந்து சொன்னீர்களானால் ஒவ்வொரு நாளும் நம்மால் வாழ முடியும். வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, கருவறை டு கல்லறை, ஒரு முறை நடக்கப் போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும், ஒருவரை புரிந்து கொண்ட வாழ்வாக இருக்கட்டும், ஆண்டவரோடு நெருக்கமாகவும் அயலாரோடு மிகவும் உருக்கமாக ஜெபிக்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.